வணக்கம். 3 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் கைது. 2 தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டு வரும் காவல்துறை. மாணவியின் பாலியல் சீண்டல் புகார் மீது பல்கலைக்கழகத்தின் உள் புகார் குழு விசாரணை நடத்தி வருவதாக அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் விளக்கம். காவல்துறையினரின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் தகவல். பாலியல் வன்கொடுமை பற்றி விசாரிக்க உயர்கல்வித்துறை அதிகாரிகள் அடங்கிய குழு. நியூஸ் 18க்கு அமைச்சர் கோவி செழியன் தகவல். அண்ணா பல்கலைக்கழக நுழைவு வாயிலில் SFI அமைப்பினர் போராட்டம். காவல்துறையினர் விசாரணையை முறையாக நடத்திட வலியுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பொறியியல் கல்வி தலைமை நிறுவன வளாகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அண்ணாமலை அறிக்கை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தமிழக வருகை ஒத்திவைப்பு. 27ஆம் தேதிக்கு பதிலாக ஜனவரி 10ஆம் தேதி அமித்ஷா வரவுள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தகவல். ரஷ்ய விமானம் கஜகஸ்தானில் அவசரமாக தரையிறங்கும் போது விபத்து. வெடித்து சிதறியதில் 42 பேர் உயிரிழப்பு. கஜகஸ்தான் விமான விபத்தில் 25 பேர் படுகாயம். மீட்கப்பட்ட பயணிகள் காயத்துடன் வெளியே நடந்து வரக்கூடிய வீடியோ வெளியானது. Люди упали. Самолет разбился. Прикинь, как эти. இடஒதுக்கீட்டிற்கே முட்டுக்கட்டையாக உள்ள பாஜக கூட்டணியை விட்டு அன்புமணி வெளியேறுவாரா? வன்னியருக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தால் திமுக கூட்டணியை ஆதரிக்க தயார் என்ற அன்புமணிக்கு அமைச்சர் சிவசங்கர் சவால். பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறினால் வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி சட்டம் நிறைவேற்றப்படுமா? அமைச்சர் சிவசங்கருக்கு பாஜக கௌரவ தலைவர். பாமக கௌரவ தலைவர் GK மணி கேள்வி. மேட்டூர் அனல் மின் நிலைய விபத்தால் காவிரி ஆற்றில் கலந்த எண்ணெயை அகற்றக்கூடிய பணி தீவிரம். வைக்கோல் மூலமாக கயிறு தயாரித்து எண்ணெய் மேலும் பரவாமல் தடுப்பு. பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் ஆய்வு. அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் பாலம் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் பேட்டி. மத்திய பிரதேசத்தில் இணைக்கப்படக்கூடிய கென் பெட்வா ஆறுகள் அடிக்கல் நாட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி. குடியாத்தத்தில் புல்லட்டிலிருந்து எட்டி பார்த்த பாம்பு. அரை மணி நேரம் போராடி பிடித்த தீயணைப்பு வீரர்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உள்ள சுற்றுலா தலங்களிலும் அலைமோதும் கூட்டம். கிறிஸ்துமஸை ஒட்டி கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள்.
ரம்மியமான சூழ்நிலையை புகைப்படம் எடுத்தும் மகிழ்ச்சி. ராமேஸ்வரத்தில் உடைமாற்றும் அறையில் கேமரா வைக்கப்பட்ட விவகாரத்தில் 120 வீடியோக்கள் கைதானவர்களின் செல்போனில் இருந்து எடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தகவல். ராமேஸ்வரத்தில் ரகசிய கேமரா மூலமாக பெண்களை படம் பிடித்ததால் சிறையில் அடைக்கப்பட்ட 2 பேரையும் காவலில் எடுக்க திட்டம். விசாரணையில் மேலும் பல தகவல் கிடைக்கலாம் என்பதால் போலீசார் முடிவு. வலதுசாரி கருத்தியல் கொண்டவர்களாக இருந்தாலும் மதசார்பின்மையை பேணி காத்தவர் வாஜ்பாய். பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நண்பர் கண்முன்னே மாணவியை இருவர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவனை தாக்கி மாணவி மீது பாலியல் தாக்குதல் நடத்தியவர்கள் யார்? தலைநகரையே அதிர செய்திருக்கக்கூடிய குலை நடுங்க வைக்கக்கூடிய சம்பவத்தில் நடந்தது என்ன? பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், தீரா நோயுடன் கண்ணில் தெரியாமல் பரவி கிடக்கும் வக்கிர புத்தி கொண்ட அரக்கர்கள், இச்சைக்காக மாணவிகளை சீரழிக்கும் கொடூரர்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்த கொடுமையின் அதிர்ச்சி பின்னணி என்ன? சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தின் உள்ளே மாணவர் மாணவி இருவர் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத இருவர் மாணவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். கொலை மிரட்டல் விடுத்து மாணவரை அடித்து துரத்திவிட்டு மாணவியை அவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவன் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் கோட்டூர்புரம் உதவி ஆணையர் பாரதிராஜன் தலைமையிலான போலீசார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பல்கலைக்கழக வளாகத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமராக்களின் காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர நபர்கள் யார்? வெளியாட்களா, இல்லை கல்லூரியில் பயிலும் மாணவர்களா, அல்லது ஊழியர்களா? வெளியாட்களாக இருப்பினும் பலத்த பாதுகாப்பு, அதிக மாணவர்கள் நடமாட்டத்தை தாண்டி கல்லூரிக்குள் எப்படி நுழைந்தார்கள் என்பன உள்ளிட்ட அதிர்ச்சி கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்தது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் எஞ்சிய ஒருவரை தேடக்கூடிய பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும் முன்பே கல்லூரியில் உள்ள பாலியல் குற்ற தடுப்பு கமிட்டியிலும் மாணவி புகார் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.